Twinkle, twinkle, little star, how I wonder what you are. தலைவரா அப்ப போத இது என் ஸ்கூல் பையனோட ஸ்கூல் புக்கு. என்னங்க இது வச்சு படிங்க. ஏண்டா இதெல்லாம் கரெக்டா கொடுக்க மாட்டீங்களா? So I would like to thank Mr. Poladaban Kishore for this wonderful opportunity. Thank you Kishore. Thank you very much. எல்லா கேரக்டருமே அவரே பண்ணுவார். புசி ஆனந்தும் அவர் தான். புசி ஆனந்த் பண்ணுங்க, நாக்கு நீட்டுங்க. பாத்தீங்களா புசி ஆனந்த் அப்படி கத்தணும். நீங்க கத்த மாட்டாரு. நம்மளே வந்து மெமிக்ரி பண்ணி எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. கொடுத்த 200 ரூபாய்க்கு வேலை செய்யவே மாட்டான். பாருங்க எழுதாத பெண்ணை வச்சு எழுதிட்டே இருப்பான். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க மக்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வந்து அரசியல் வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? நீ நம்ம கட்சியில இருக்கணுமா வேணாமா? தலைவர் சூப்பரா இருக்கு, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஏன்னா கை தட்ட மாட்டானுங்க எவனும். அப்படிலாம் சொன்னா தட்ட மாட்டானுங்க. பாரு, என் நெஞ்சில் குடி இருக்கும் கடவுளே மஜித். மஜித்தா அது வந்து அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நண்பர் சொல்றாரு. சோ நம்ம மேட்ருக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில கண்டென்ட் பேசுறாங்க இவன். அதாவது இந்த எதிர்கட்சிங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொன்னாங்க, என்னங்க உங்க கட்சியில ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போயிட்டு இருந்தாங்க. இவனை கூப்பிட்டு வந்து கட்சியில வச்சிருக்கேன் நான். இவன்லாம் இளைஞர்கள்னு சொன்னா யார் நம்புவாங்க? இளைஞர்கள் இருக்கணுங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் ஜெயிச்ச எல்லாரோடைய கட்சியிலுமே வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பண்ணையாரும் பத்மினியும். அது ஸ்கூல் படம் வச்சு அது சினிமா படம் விஜய் சேதுபதி நடிச்சது. பண்ணையார்கள் வந்து ஆட்சியில இருக்காங்கன்னு சொல்ல வந்தா அது படம் பேரா மாறிச்சு. ஏன்னா கலைஞர்ன்றதுனால அப்படி மாறிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து நீங்க என்ன கண்டென்ட் காட்டுங்க அப்படி பார்ப்போம். அதாவது இதை நீங்க பேசவே இல்லை. தாமிரபரணி 6ல அங்க வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல இதை பேசுங்க. 5000 கோடி கடை வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் தூக்கத்துல வந்து உளறிக்கிட்டு. தலைவர் அது வந்து நீங்க நடிச்ச கத்தி படத்தோட டைலாக் அது. சரி டென்ஷன் ஆகுது நண்பா. அது வந்து புதுசா கட்சிக்கு வரல, அதனால நமக்கு அது புரியல. ஸோ வந்து சொல்றாங்க வந்து நம்ம மக்களுக்கு கல்விக்கு வந்து எதுவுமே காசு தர மாட்டோம் சொல்லி இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பாயாசமும் பால் வடையும். ஸோ அது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. இந்த கட்சி மாநாடு மட்டும் நீங்க வந்து பெருசா எதிர்பார்க்க கூடாது. 2026 நம்ம கையில தாங்க. வேற லெவல்ல பண்றோம். வாட் ப்ரோ, பீஸ் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. கை தட்டிங்கயா? தட்ட மாட்டாங்க. இருங்க. என் நெஞ்சில் கொடி இருக்கும், ரோட்டோரம் செடி இருக்கும், செருப்ப கைட்டி அடிக்கவிருக்கும். நன்றின்னு சொல்லிட்டு இந்த விழாவை வந்து நிறைவு செய்யும் விதமாக நம்ம புசி ஆனந்த் சில வார்த்தைகள் பேசுவார். இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இனிமே ஒரு நல்ல கட்சியை பத்தி நீங்க நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அது எங்க கட்சி இல்லாம இருந்தாலும் இங்கதான் ஓட்டு போட்டாகணும். இந்த கட்சி வந்து வேற லெவல்ல வரணும். இவனெல்லாம் வச்சுன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கா. நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். என்ன இப்ப நம்ம ஓட்டு போட்டுருவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. தவிர அங்க இருக்கிற 100 பேர் கண்டிப்பா போட்டுருவாங்க. என்ன கை தட்டவே மாட்டாங்க? இருங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும் நண்பா நண்பி. வணக்கம் நண்பா. போறம்போக்கு கொடுத்த காசு என்னடா பண்ணேன் வா.